This is 10th standard 6th unit trigonometry exercise 6.4 third sum. If the angle of elevation of a cloud from a point h meters above the lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height of the cloud is located from the ground is h into theta 1 tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 2. இது அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, if the angle of elevation of a cloud from the point h meters above the lake is theta 1. Angle of elevation of the cloud from the point h meters above the lake. ஸோ லேக் இருக்கு, லேக் லெவல்ல இருந்து h மீட்டர் ஹைட்ல, இது லேக்கோட லெவல். ஓகே, லேக் லெவல்ல இருந்து இங்க லேக்கோட பேஸ்ல இருந்து h மீட்டர் ஹைட்ல இருந்து பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து க்ளவுடை பார்க்குறாங்க. க்ளவுடு மேலே இருக்குது h மீட்டர் ஹைட்டில். இது வந்து க்ளவுடை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதனோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து theta 1 ஆமாம். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் theta 1. திஸ் இஸ் theta 1 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, and the angle of depression of its reflection in the lake is theta 2. Angle of depression of the reflection in the lake. அப்போ ரிஃப்ளெக்ஷன்னா இது லேக் லெவல். ஸோ இந்த ஹைட் இருக்கும் இல்லையா, இந்த ஹைட் இருக்கும்ல, இந்த ஹைட் ஃபுல்லாக என்னாகும், கீழே ரிஃப்ளெக்ட் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மேலே லேக் லெவலுக்கு மேலே என்ன இருக்கோ அது ஃபுல்லாக கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனோட ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், இதனோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து theta 2ன்னு கொடுத்துருக்காங்க. மேலே எவ்வளோ இருக்கோ அதுதான் கீழே, அது வந்து theta 2. அது அப்போ தான் அது ரிஃப்ளெக்ஷன். மேலே எவ்வளோ லென்த் இருக்கோ அது வந்து கீழே இது. அப்போ இது ஹெச், இது தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த டோட்டல் ஹைட்டு, இந்த டோட்டல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. லேக்லேருந்து இந்த ஃபுல் ஹைட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபுல் லென்த் இதுலேருந்து இது வரைக்கும் என்ன, எஸ் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். கரெக்டாக? இந்த ஃபுல்லு இதிலிருந்து இது வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த கிளவுட் லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்ட் லெவலும் லேக் லெவலும் ஒரே தானே இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இந்த டோட்டல் ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது கூட ஹெச் ஆட் பண்ணால் முடிஞ்சது. ஓகேவா? இது ஹெச் மீட்டர். ஓகே, ஸோ இங்கே theta 1 இருக்குது, theta 2 இருக்குது. இது லேக் லெவல். ஸோ நேம் கொடுத்துக்கலாம். ஏ, திஸ் இஸ் பி, தென் திஸ் இஸ் சி, டி, இ, எஃப். ஓகே, சரியா? டயக்ராம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஏ, பி, இது வந்து சி மார்க் பண்ணிட்டேன். இது டி, இ, க்ளவுடு வந்து எஃப். டயக்ராம் கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ மேலே நம்ம இங்கே ஏஇஎஃப் ட்ரையாங்கிளில், அப்போ இது வந்து காமன் பேஸாக இருக்குது. அப்போ இது என்னென்னு வச்சுக்கலாம், ஒய்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஒய், டேக் இட் ஆஸ் ஒய். ஸோ இன் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏஇஎஃப் ட்ரையாங்கிள். ஏஇஎஃப் ட்ரையாங்கிளில் இது திஸ் இஸ் ஆப்போசிட் சைடு, திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் அட்ஜசன்ட் யூஸ் பண்ணி என்ன தீட்டா எழுதலாம், tan தீட்டா. இங்கே tan theta 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ எக்ஸ் பை ஒய். சரியா? ஸோ நமக்கு இப்போ என்ன வேணும், ஒய் காமன் சைடு ஈக்குவல் டுன்னு தான் எடுத்துக்கணும். கரெக்டாக? என்ன காமன் சைடு இருந்துச்சுன்னா அந்த காமன் சைடு ஈக்குவல் டுன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஒய் இங்கே வந்துடும், tan theta 1 இங்கே வந்துடும், எக்ஸ் டிவைடட் பை tan theta 1. ஓகேவா? இது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இப்போ இங்கே கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஃபுல் லென்த் வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ என்ன ஆகிடும், இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஹெச் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஹெச். அப்போ என்னாச்சு, எக்ஸ் ப்ளஸ் 2h ஆச்சா?
இங்கே adjacent side வந்து y. கரெக்டா? ஸோ அப்போ இங்கேயும் tan தான். இது ஆப்போசிட் சைட், இது adjacent side. This is opposite side, this is adjacent side. அப்போ இங்கேயும் tan theta 2 in triangle. எந்த triangle எடுத்துக்கிறோம்? AEC. AEC triangle tan theta 2 equal to x plus 2h. இங்கே x plus h இருக்கு, இங்கே ஒரு h. ஸோ இந்த ஃபுல் லென்த் தான் இங்கிருந்து இது வரைக்கும். அப்போ x plus 2h divided by y. அப்போ இந்த y ஓட வேல்யூ திருப்பியும் y equal to எடுத்துக்கலாம். y equal to x plus 2h divided by tan theta 2. ஸோ இங்கே ஒரு y கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டுமே equal to y. ஸோ equating 1 and 2. From 1 and 2 equating y. ரெண்டுமே y ஓட வேல்யூ தானே. அப்போ ஈக்குவேட் பண்ணலாம்ல, ரெண்டு ஈக்குவல் தானே. ஸோ x by tan theta 1 is equal to x plus 2h divided by tan theta 2. ஓகே. ஸோ நம்ம x ஃபைண்ட் அவுட் பண்ணால் x plus h தான் cloud-ஓட ஹைட்டு. கரெக்டாக? கிரவுண்ட்லேருந்து cloud-ஓட ஹைட் வந்து x plus h. அப்போ நம்ம எக்ஸை ஃபஸ்ட்டு இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் tan theta 2 ஈக்குவல் டு இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் tan theta 1 ப்ளஸ் 2h tan theta 1. ஸோ இந்த tan theta 1 இந்த சைட் கொண்டு வாங்க. எக்ஸ் tan theta 2 மைனஸ் எக்ஸ் tan theta 1 equal to 2h tan theta 1. Okay. Then taking x as common, அப்போ tan theta 2 minus tan theta 1 equal to 2h tan theta 1. ஓகேவா? ஸோ x தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x equal to 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1. இப்போ நம்ம டோட்டல் ஹைட், cloud-ஓட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது என்னது? x plus h. x plus h is equal to x-ஓட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ 2h இது வந்து from 1 and 2. From 1 and 2. ஓகே. from 1 and 2 எப்படி வந்துச்சு? ரெண்டுமே வந்து y-ஓட வேல்யூ. y-ஓட வேல்யூவாக நம்ம எடுத்திருக்கோம். இங்கிருந்தும் y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், இதிலிருந்தும் y ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ both y values are equal. So equating the right hand side. Okay. Right hand side ரெண்டும் equate பண்ணுறோம். Left hand side ரெண்டும் equal, equating the right hand sides. Then x plus h is equal to 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 plus h. கரெக்டா? இப்போ இது கொண்டு LCM எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ tan theta 2 minus tan theta 1, இங்கே நியூமரேட்டரில் 2h tan theta 1 ப்ளஸ் இது கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ப்ளஸ் h tan theta 2 minus h tan theta 1. ஸோ 2h tan theta 1ல 1h tan theta 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா என்ன ஆகிடும்? h tan theta 1 plus h tan theta 2 divided by tan theta 1 theta 2 minus tan theta 1. So taking h as common, h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1. This is what is this? X plus h ingiradana height of the cloud. Okay, from the ground level. Prove பண்ணியாச்சு. அவ்வளவுதான். Height of the cloud from the ground level. That's all. Thank you.